ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து டிஜி கோல்டு ஆப்லேருந்து வந்து எனக்கு வந்து கோல்டு காயின் வந்து வந்துடுச்சு. நான் 1 இயராக வந்து சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாமேன்னு தான் சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த காயின் வந்து வந்துடுச்சு. கொரியரில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நேராக போய் வாங்க முடியாது. ஸோ ஆன்லைன் மூலியமாகவே வாங்கியாச்சு. நான் 2 கிராம் 100 மில்லி வந்து சேர்ந்துருந்தது, அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ மாதம் வந்து நம்ம 1000 2000 வந்து இப்போ கோல்டு கட்டணும் அப்படின்னா ஒரு நேரம் கட்ட முடியும், ஒரு நேரம் கட்ட முடியாது, எல்லாருனாலையும் கட்ட முடியும்னு சொல்ல முடியாது. இதுனா வந்து நம்மளுக்கு அமௌண்ட் எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கையில் நம்ம எப்பப்பெல்லாம் காசு இருக்கோ அதிகமாக அந்த டைமில் வந்து நம்ம இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இது வந்து 2 கிராம் காயின். அதுக்கப்புறம் வந்து 100 மில்லி காயின் வந்து வாங்கியிருந்தேன். 100 மில்லி காயின் வந்து எனக்கு வந்து 24 கேரட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த 100 மில்லி வந்து 24 கேரட்டு, இன்னொன்று வந்து நார்மலாக 22 கேரட்டு 2 கிராம். ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து 13,200 வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து கோல்டாக வந்து 2 கிராம் 200 மில்லி வந்து நான் சேர்த்துருந்தேன். கடைசியில் வந்து கேல்குலேட் பண்ணும்போது அவங்க வந்து 2 கிராம் 100 மில்லி கணக்கு போட்டு அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 3% வந்து போட்டிருந்தாங்க. 3% போட்டு பைசா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 420 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நான் வந்து 2 கிராம் 200 மில்லி நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கு வந்து கிராமாக வந்து கன்சிடர் பண்ணலை. கிராமாக கன்சிடர் பண்ணாமல் அமௌண்ட்டில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அமௌண்ட்டு 13,200 அந்த அமௌண்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணி அதில் ஒரு கேல்குலேட் போட்டு அதுக்கப்புறம் 400 நம்ம பே பண்ணணும் நாங்கள். ஸோ 2 கிராம் 100 மில்லி தான் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் ட்ராபேக், மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. ஈஸியாக வந்து சேர்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த காயினாக வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து போய் வைக்க முடியாது, பேங்க்லலாம் வைக்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி காயினாக எடுத்தோன்னா, இது வந்து லலிதாவில் வாங்கியிருந்தேன் 1 கிராம் காயின். இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்து வச்சுக்கவும் முடியும். வேணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுன்றவங்க இந்த மாதிரி காயினாக எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து திருப்பி ஒரு கோல்டாக தான் எடுக்க போகிறோம், இதை சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறவங்க வந்து இந்த மாதிரி காயினாக எடுத்துக்கலாம். ஸோ 2த்துக்குமே வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுறாங்க, மற்றபடி வேறு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.